நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 3 10ஆம் அத்தியாயம் சூடாமணி விகாரம். போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் வெற்றிகரமா இளவரசர் அருள்மொழிவர்மரை ஏத்திக்கிட்டு படகு வழியா நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு வந்து சேர்றாங்க. கடைசியில இவங்க வந்து சேர்ற நேரத்துல நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துல வாசல்ல ஒரு பயங்கரமான குழப்பம் ஓடிட்டு இருக்கு. இவங்க பின்வாசல் வழியா வந்து சேர்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? பூம்புகார் அப்படிங்கிற காவேரி பூம்பட்டினத்தை கடல் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சோழவள நாட்டோட முக்கியமான துறைமுகப்பட்டினம் அப்படிங்கிற அந்தஸ்து நாகப்பட்டினத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சது. பொன்னி நதி பாஞ்சு இயற்கை வளம் அப்படியே செழித்து இருந்த அந்த சோழ நாட்டோட வர்த்தக தொடர்பு வச்சுக்கிறதுக்கு எத்தனையோ அயல் நாட்டார் வந்து ஆவலா இருந்தாங்க. அப்படி என்னெல்லாம் வர்த்தக பண்டங்கள் கைமாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முத்து, மணி, வைரம், வாசன திரவியங்கள் எல்லாம் கப்பல்ல வந்து இறங்கினதோட அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்குச்சு. சுந்தரமூர்த்தி நாயனாரோட காலத்துல நாகப்பட்டினம் சிறந்த மணிமாட நகரமா இருந்தது. அந்த நகரத்தை கண்ட நம்பி ஆரூரான் என்ன பாடினார் தெரியுமா? காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடு வீதி கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே அப்படின்னு வர்ணிக்கிறாரு. கடல் நாகை காரோணத்துல மேவி இருந்த காயாரோகண பெருமாள் கிட்ட ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னென்ன பொருள்லாம் வேணும்னு கேட்டார் தெரியுமா? மற்ற ஊர்கள்ல போல பொன்னும் மணியும் ஆடை ஆபரணங்களும் கேட்டதோட நாகப்பட்டினத்துல உயர்ந்த ஜாதி குதிரையும் கேட்டு வாங்கிக்கிட்டாராம். நம்பிதாமும் அந்நாட்போய் நாகை காரோணம் பாடி அப்பொன்மணி புன் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற்பரிமா அதெல்லாம் பெற்றுக்கிட்டு திருவாரூர் திரும்பி போயிட்டதாக பெரிய புராணம் சொல்லுது. நாகைப்பட்டினம் துறைமுகத்துல வந்து இறங்கின அரபு நாட்டு குதிரைகளை பார்த்தோன்னே நாயனாருக்கும் குதிரை ஏறி சவாரி செய்யுங்கிற ஆசை வந்துருச்சோ என்னமோ தெரியல. நாகப்பட்டினத்தை பத்தி புராணம் வர்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரித்திரபூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அந்நகரை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, பல கோயில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைஞ்ச அந்த வீதிகளுடையது நாகப்பட்டினம் அப்படின்னு ஆனைமங்கலம் செப்பேடுகள் அந்த நகரை வர்ணிக்குது. அதே ஆனைமங்கல செப்பேடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்நாள்ல நாகப்பட்டினத்துல புகழ்பெற்று விளங்கின சூடாமணி விகாரம்ங்கிற பௌத்த ஆலயத்தை பத்தியும் அதனோட வரலாற்றை பத்தியும் அந்த செப்பேடுகள் சொல்லுது. மலாய் நாடு அப்படின்னு இந்நாள்ல நாம சொல்ற தீபகற்பம் அந்த காலத்துல ஸ்ரீ விஜய நாடுங்கிற பெயரால பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த நாட்டுல ஒரு முக்கிய நகரம் வந்து கடாரம். அந்த மாநகர தலைநகரா வச்சுக்கிட்டு 4 திசையிலும் பரவி இருந்த மாபெரும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆட்சி புரிஞ்சு வந்தவங்க யாருன்னா சைலேந்திர வம்சத்தார்கள். அந்த வம்சத்துல மகாத்வஜன் சூடாமணிவர்மன் அப்படிங்கிற மன்னன் ரொம்ப புகழ்பெற்று இருந்தான். அந்த அரசன் என்ன பண்ணா, ராஜதந்திரங்கள்ல நிபுணன், ஞானத்துல சூரகுருவான பிரகஸ்பதிக்கு நிகரானவன் அப்படின்னு பேர் வாங்கினவன், அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன் போன்றவன். அதாவது தாமரை மலர்களுக்கு சூரியனுக்கும் எப்போ ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இரவலர்களுக்கு கற்பக மரம் எப்படி கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவன். அப்படியெல்லாம் அவனை பத்தின ஆனைமங்கல செப்பேடுகள் ஏகப்பட்ட புகழ் வரிகள் அப்படி சொல்லப்படுது. அந்த மாதிரியான ஒரு பேரரசனுடைய மகன் வந்து மார விஜயோத்துங்கவர்மன் அப்படிங்கிறவன் தன் அப்பாவோட திருநாமம் நின்று நிலவும்படியாக என்ன பண்ணான் அப்படின்னா, மேருமலையை ஒத்த ஒரு சூடாமணி விகாரத்தை நாகப்பட்டினத்துல கட்டினா அப்படின்னு அந்த செப்பேடுகள் சொல்லுது. கடாரத்து அரசனாகிய அந்த மார விஜயோத்துங்கன் இருக்கானே, அவன் நாகப்பட்டினத்துக்கு வந்து புத்த விகாரத்தை ஏன் கட்டணும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கலாம். சோழவள நாட்டோட நீடித்த வர்த்தக தொடர்பு வச்சிருந்த அயல் நாடுகள்ல ஸ்ரீ விஜய நாடும் ஒண்ணு. அந்த நாட்டு பிரஜைகள் பலர் வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாவே குடியேறிட்டாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க, அடிக்கடி வந்துட்டு போனாங்க. கடாரத்து அரசனும் அவனோட குடிமக்களும் புத்த மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க புத்தரை வழிபடுறதுக்கு வசதியா இருக்கட்டும் அப்படின்னு தான் அந்த மன்னன் நாகப்பட்டினத்துல சூடாமணி விகாரத்தை கட்டினான். புத்த மதத்தோட தாயகம் பாரத தேசம் இல்லையா, அதோட காரணமும் அந்த மாதிரி ஒரு சூடாமணி விகாரம் கட்டினத்துக்கு அடிப்படையா இருக்கலாம். தமிழகத்து மன்னர்கள் எந்த காலத்திலயும் சமய சமரசத்துல நம்பிக்கை கொண்டவங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்தது மட்டும் இல்ல, அவ்வப்போ வந்து அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தனங்கள், இறையிலி நிலங்கள் எல்லாமே கொடுத்து உதவி பண்ணிட்டாங்க. விஜயாலய சோழரோட காலத்துல இருந்தே சோழ மன்னர்கள் சிவபக்தியில சிறந்தவங்களா இருந்தாங்க இல்லையா. ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் சைவ பற்று உடையவங்க ஜாஸ்தியா. பற்பல சிவாலய திருப்பணிகள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா கூட அவங்க பிற மதங்களை வந்து துவேஷிக்கல, அது வேண்டான்னு நினைக்கல. தங்களோட ராஜ்யத்துல வாழ்ற பிரஜைகள் எந்தெந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களையும் அவங்களோட மதங்களையும் நடுநிலைமை தவறாம பராமரிச்சுட்டு வந்தாங்க. சுந்தர சோழ சக்கரவர்த்தி அதோட முன்னோர்களை காட்டிலும் சில படிகள் முன்னாடி போய்
புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் எல்லாம் கொடுத்திருந்தாரு. இதனால சோழ சாம்ராஜ்யத்துல அந்த சமயம் வாழ்ந்துகிட்டு இருந்த பௌத்தர்கள் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. நம்ம மதத்துக்கும் சரியான எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உற்சாகமா எல்லாரும் இருந்தாங்க. அதுவும் இலங்கையில அருள்மொழிவர்மர் இடிஞ்சு போன புத்த விகாரங்களை புதுப்பிக்க சொல்லி ஏற்பாடு செஞ்சதுல இருந்து உற்சாகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்படியெல்லாம் இருக்கிற இன்னைக்கு அந்த பெயர் பெற்ற சூடாமணி விகாரத்துல என்ன குழப்பம் வந்தது அப்படிங்கிற காரணம், ஏன் புத்த பிக்ஷுக்கள் நிலை கொள்ளாம அங்கும் இங்கும் பரபரப்பா ஓடிட்டு இருக்கிறாங்க, சூடாமணி விகாரத்தோட வாசல் புறத்துல என்ன அவ்வளோ இரைச்சலும் குழப்பமும், அப்பா நம்மளும் இப்ப சேந்தன் அமுதனை பின்பற்றி அங்க என்ன நடந்தது அப்படின்னு போய் பாப்போமா? சேந்தன் அமுதனும் மத்த 2 பேரும் கால்வாய் வழியா படகை செலுத்திக்கிட்டு சூடாமணி விகாரத்தோட உள் பகுதிக்கே வந்துட்டதா சொன்னோம் இல்லையா? அங்க ஒருத்தரையும் காணாததுனால சேந்தன் அமுதன் தட்டு மாதிரி வழி தேடிக்கிட்டு விகாரத்தோட வாசல் பக்கம் போய் சேர்றான். அங்கதான் பொதுமக்கள் வழிபடக்கூடிய புத்தர் பெருமானோட சைத்தியம் அப்படிங்கிறது கோவில் இருக்கு. பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்துல தாமரை மலர்களும் செண்பக பூக்களும் மற்ற பூஜை திரவியங்கள் எல்லாம் நிறைஞ்ச தட்டுக்களை ஏந்திட்டு அங்க பூஜை செய்யறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அங்க நிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்த காரியத்தை மறந்துட்டதா தோணுது. ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி தோணுது. சைத்தியத்துல ஏறுறதுக்குரிய படிகள்ல புத்த பிக்ஷுகள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்கள நோக்கி கீழே நிக்கிறவன் ஒருத்தன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறத சேந்தன் அமுதன் பாக்குறான். பிக்ஷுகள் சிலருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் ததும்பி வழிஞ்சுகிட்டு நிக்கிறதையும் பாக்குறான். கீழே நின்ற பக்தர்கள் பலர் வழக்கப்படி சாது சாது அப்படின்னு கோஷிக்கிறதுக்கு பதிலா ஆகா ஐயோ அடடா அப்படியா அப்படின்னு ஒருத்தர் அப்படியே அங்கலாய்ச்சிட்டு ரொம்ப அழுத்து சலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆத்திரமும் கோபமா பேசிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல நின்று கொஞ்ச நேரம் இதெல்லாம் கேட்ட அப்புறம் விஷயம் என்னதுன்னு சேந்தன் அமுதனுக்கு புரிய வருது. பிக்ஷுகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவன் பார்த்திபேந்திரனோட கப்பல்ல இருந்த மாலுமியில ஒருத்தன். கப்பல் முதல் நாள் ராத்திரி நாகப்பட்டினத்துக்கு வந்துருச்சு. மாலுமிகள் கரையில இறங்கினோடனே இளவரசரை கடல் கொண்டு போயிடுச்சுங்கிற செய்தியை சிலர்கிட்ட அவங்க சொல்ல அது நகரம் எல்லாம் பரவி போச்சு. அந்த செய்தி உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகாலையிலே அந்த மாலுமிகள்ல ஒருத்தனை சூடாமணி விகாரத்தோட பிரதான பிக்ஷு கூட்டிட்டு வர செஞ்சுட்டாரு. அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் சொல்றான். சுழற்காத்து அடிச்சப்போ இளவரசர் கடல்ல குதிச்சவர் திரும்பி வரவே இல்லைன்னு கடைசியா ஒரு துயரமான குரல்ல சொல்லி முடிக்கிறான். அப்போ அந்த கூட்டத்துல விம்மி நிறைய பேர் அழுவுற சத்தம் கேக்குது. அந்த பிரதான பிக்ஷு கண்கள்ல இருந்து கண்ணீர் அருவியா பெருகி தரதரையா வழியுது. அவர் திரும்பி குனிஞ்ச தலை நிமிராம படியேறி சைத்தியத்துக்குள்ள உள்ள போயிட்டாரு. அவரை தொடர்ந்து மத்த புத்த பிக்ஷுகளும் போறாங்க. அவங்கள தொடர்ந்து சேந்தன் அமுதனும் உள்ள போனான். ஆனா சேந்தன் அமுதன் போறத அவங்க யாருமே கவனிக்கல. எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருந்ததுனால இவனை யாருமே கவனிக்கல. அந்த பிரதான பிக்ஷு என்ன பண்ணாரு, மத்தவங்கள பார்த்து சொல்றாரு, புத்த பகவானோட கருணை இப்படியா இருக்குது, பல பல மணக்கோட்டைகள் கட்டிட்டு இருந்தேனே, சக்கரவர்த்தியை பார்க்க கூட சமீபத்துல தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் பாருங்க, அந்த சமயம் இலங்கையில அருள்மொழிவர்மன் அற்புதமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறத பத்தி கூட அவர்கிட்ட சொன்னேன். அதையெல்லாம் இளையவராட்டி குந்தவி தேவியும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன தனியா வரவழைச்சு இந்த விகாரத்தை விட்டு நான் ஆதூர சாலை ஒண்ணு கட்டணும், அதுக்கு தேவையான எல்லா நிபந்தனைகளும் கொடுக்குறேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டுமா ஆச்சாரியாரே, நாட்டுல பலவாறு பேச்சுகள் நடந்துட்டு இருக்கிறத கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்துல சில நாள் விருந்தாளியா இருக்கிற சொல்லி ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படி அவர் வந்தா அவரை வச்சு பாதுகாக்க முடியுமான்னு குந்தவி பிராட்டி என்கிட்ட கேட்டாங்க. தேவி, அந்த மாதிரியான பேர் எங்களுக்கு கிடைச்சா கண்ணை இமை காக்குறது மாதிரி வச்சு பாதுகாப்போன்னு சொன்னேனே, என்ன பையன், இளவரசரா கடல்ல முழுகி போனாரு. இந்த நாட்டுல இருக்கிற நல்லவங்களோட மனோரதம் எல்லாம் முழுகி போச்சு. சோழ சாம்ராஜ்யமே முழுகி போச்சு. சமுத்திரராஜன் இவ்வளோ பெரிய கொடுமையை செய்ய எப்படி துணிஞ்சான்? அந்த கொடியவனை கேட்கறவங்களே இல்லையா அப்படின்னு அப்படியே புலம்பி தள்ளுறாரு அந்த புத்த பிக்ஷு. மத்த பிக்ஷுகள் எல்லாம் மௌனமா அப்படியே கண்ணீர் பெருக்கிட்டு நிக்கிறாங்க. தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தின உடனே கொஞ்ச நேரம் அங்க ஒரே மௌனமா இருக்கு. சேந்தன் அமுதன் அதுதான் சமயம்னு புத்த பிக்ஷு நடுவுல பூந்து ஆச்சாரியார பக்கத்துல போய் நெருங்குறான். உடனே அவனை பல பேர் தடுக்கிறாங்க. யார் இவன், இங்க எப்படி வந்தான்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. ஐயா, அடியன் பேர் சேந்தன் அமுதன், தஞ்சையை சேர்ந்தவன், உங்க தலைவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க. அவனோட தயக்கத்தை பார்த்துட்டு ஆச்சாரியார், இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒண்ணும் இல்ல, சொல்லு அப்படிங்கிறாரு. ஐயா, நோயாளி ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். அது யார் நோயாளி, என்ன நோய், எங்க விட்டுட்டு வந்திருக்க? விகாரத்துல நடுமுற்றத்துல விட்டுருக்கிறேன். எப்படி அங்க வந்த? கால்வாய் வழியா நோயாளிய படகுல கொண்டு வந்தேன். நடுங்கிற குளிர்காய்ச்சல் அவருக்கு. உடனே நீங்க பார்த்தா, பகவானே, நடுக்கும் ஜுரம் தொற்று நோய் ஆயிற்றே, இங்கேயே இந்த நோயில அழைச்சிட்டு வந்தேன், அதுலயும் நல்ல சமயம் பார்த்து அழைச்சிட்டு வந்தேன் போ அப்படிங்கிறாரு. ஆச்சாரிய, அசோக சக்கரவர்த்தி புத்த பதத்தினர்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேனே, இப்போ இல்லைன்னு தெரியுதே, அது ஏன் அப்படி சொல்ற? அசோக ஸ்தம்பம் ஒண்ணு நான் காஞ்சிக்கு பக்கத்துல பார்த்தேன். அதுல நோயாளிக்கு சிகிச்சை செய்யறத முதன்மையான தர்மமா சொல்லியிருக்கு. நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீங்களே அப்படிங்கிறான் அமுதன். ஆச்சாரிய பிஷு மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா அப்பனே அப்படின்னு சொல்லி அமுதன் அழைச்சிட்டு போறாரு. விகாரத்தோட நடு முற்றத்துல கால்வாய்க்கு ரொம்ப பக்கத்துல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நிக்கிறத பார்த்து பிக்ஷு திருக்கிட்டாரு. இது என்ன காரியம்? இந்த விகாரத்துக்குள்ள பொண்ணுங்களே வரக்கூடாதே
பிக்ஷுணிகளுக்கு கூட வேற தனி மடம்ல இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போடுறாரு. பக்கத்துல போய் அந்த இளைஞன் யாருங்கிறத உத்து பார்த்துட்டு பிக்ஷு அப்படியே திகைச்சு போயிட்டாருன்னு சொன்னா பத்தாது, வியப்புனாலையும் சந்தோஷத்தினாலையும் அவரால் கொஞ்ச நேரம் பேசவே முடியல. சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக, இளவரசர் அருள்மொழிவர்மர் தானா அப்படின்னு சேந்தன் அமுதனை பார்த்து கேட்கிறாரு. இது இளவரசர் காதுல விழுது. இல்ல ஆச்சாரியரே, நான் இளவரசனும் இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணும் இந்த பிள்ளையும் சேர்ந்து என்ன பைத்தியமா அடிக்க பாக்குறாங்க. நான் ஒரு ஓடக்காரன். கொஞ்சம் முன்னாடி இந்த பொண்ணை பார்த்து, பெண்ணே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா, 2 பேரும் படகுல ஏறி தூர தேசங்களுக்கு போலான்னு சொன்னேன். இவ ஏதோ பிதட்டுனா. நான் உலகத்தை ஒரு குடை நிழல ஆள பிறந்தவனா, ஏழை வலைஞருக்குள்ள பெண்ணா இவள் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். நான் சுகமா இருந்தாலே இவளுக்கு போதுமா, வருங்காலத்துல என்னோட மகத்தான வெற்றிகளை கேட்டு இவள் மகிழ்ச்சி அடைய போறாளாம். எப்படி இருக்குது கதை, உண்மையிலே எனக்கு சித்த பிரம்மையா இல்ல இவங்களுக்கா அப்படின்னு இளவரசர் கேட்கிறாரு. சேந்தன் அமுதன் ஆச்சாரிய பிக்ஷு காதோட போய் ஏதோ சொல்றான். அதுக்கு முன்னாடி இளவரசர் ஜுர வேகத்தினால நினைவிழந்த நிலையில தான் பேசுறாருங்கிறதையும் பிக்ஷு உணர்ந்துட்டாரு. குந்தவி தேவியும் தங்கிட்ட இளவரசருக்கு அடைக்கலம் தர சொல்லி கேட்டிருந்ததும் புத்த பிக்ஷுக்கு ஞாபகம் வந்துருச்சு. மற்ற பிக்ஷுக்கள் எல்லாம் பார்த்தவரு, இந்த பிள்ளைக்கு விஷஜுரம் தான் வந்திருக்கு, இவனை வெளியில அனுப்புனா இன்னும் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு வந்துடும். இலங்கையில எத்தனையோ 1000 பேர் ஜுரத்தினால இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த இளைஞனை என் அறைக்கு அழைச்சிட்டு போய் நானே பணிவிடையும் செய்ய போறேன். இடையில சுரவேகத்தினால இவன் ஏதாவது பிதட்டுனா அதை நீங்க பொருட்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறார். உடனே தலைமை பிக்ஷு இளவரசர் பக்கத்துல அவர் கையால அவர் அணைச்சு தூக்குறாரு. சேந்தன் அமுதன் இன்னொரு பக்கத்துல இளவரசர் பிடிச்சுக்கிட்டு உதவி பண்றான். எல்லாருமா படியில ஏறி உள்ள போயிட்டாங்க. இதோ இன்னும் சில வினாடி நேரத்துல படிக்கட்டு முழுசா ஏறிடுவாங்க. கதவை திறந்துக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. அப்புறம் கதவை சாத்திடுவாங்க. சாத்துனதுதான். அப்புறம் இளவரசரை பார்க்கவே முடியாது. பூங்குழலி அப்படியே ஒரு மாதிரி திருக்குன்னு பார்த்துட்டே இருக்கா தூக்கிட்டு போறத. பூங்குழலி எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்தது. மாடிப்படி ஏறினோடனே கதவு திறந்தது. சேந்தன் அமுதனை மட்டும் வெளியில நிறுத்திட்டு தலைமை பிக்ஷு ஏதோ சொன்னாரு. அப்புறம் திறந்த கதவு வழியா எல்லாரும் உள்ள போனாங்க. கதவு படார்னு சாத்தப்பட்டுச்சு. பூங்குழலியோட இதயம்ங்கிற கதவையே அடைக்கிறது மாதிரி அவளுக்கு ஒரு உணர்ச்சி வந்துச்சு. இனி இந்த பிறவியில இளவரசரை பார்க்கலாங்கிறது நிச்சயம் இல்லை. அடுத்த ஜென்மத்திலாவது அந்த மாதிரி பாக்கியம் நமக்கு கிடைக்குமா இப்படி நினைச்சுக்கிட்டே அந்த பொண்ணு இளவரசர் மறையறத பார்த்துக்கிட்டே நிக்கிறா பூங்குழலி. இப்போ இளவரசர் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு வெற்றிகரமா சேர்ந்துட்டாரு. புத்த பிக்ஷுக்களோட வைத்தியத்தினால அவர் பொழைச்சுக்குவாரா, மேற்கொண்டு என்னெல்லாம் பிரச்சனை நடக்க போகுது, இளவரசர் முழுகிட்டாருன்னு ஒரு வதந்தி எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு, அதோட பின் விளைவுகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.